ஆப்கி அதாலத்தில் ஜேடியூவின் தலைவர் நிதிஷ்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லார் கூடவும் சண்டை போடுவாரு. நிதிஷ் சார், உங்க பார்ட்டி மக்களும் அப்புறம் எதிர்கட்சி மக்களும் 2 பேரும் இததான் சொல்லுவாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் மக்களை ஏணி மாதிரி பயன்படுத்துவாரு, அப்புறம் அவருடைய வேலை முடிஞ்சதும் கழட்டி விட்டுடுவாருன்னு சொல்றாங்க. இது உண்மை இல்ல. நான் எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுவேன். அப்புறம் ஒரு 2-3 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா இப்ப எங்க கட்சியில ரொம்ப இணக்கமான சூழல் தான் இருக்கு. ஒரு காலத்துல நீங்க லாலு யாதவ் கூட சேர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க. அவருடைய உதவியால நீங்க அசெம்பிளிக்கு போனீங்க. அதுக்கப்புறம் அவருடைய நாற்காலிக்கே வேட்டு வைக்க முயற்சி பண்ணீங்க. இது உண்மை இல்ல. அவரோட உதவியால நான் இதுவரைக்கும் எங்கேயுமே போய் சேரல. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அது என் உழைப்பு மட்டும்தான். ஒரு கட்டத்தில் அவரும் எம்எல்ஏ ஆனாரு. அவரை யாருக்குமே தெரியாது. அப்புறம் 1989ல் எம்பி ஆனப்போ அவர் கூட சேர்ந்து நானும் எம்பி ஆனேன். அப்புறம் நாங்கள் எம்பி ஆனப்போ அந்த நேரத்தில் பீகாரோட சிங்கம்னு யாரை சொல்லுவாங்கன்னா ராம்லக்கன் யாதவ். அவர் எனக்கு எதிரான காங்கிரஸோட கேண்டிடேட். லாலு அவர்களோட உதவியால் நான் இதுவரைக்கும் எங்கேயுமே போனதில்லை. அது என்னோட அதிர்ஷ்டம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க தேர்தல்ல ஜெயிச்சதெல்லாம் உங்க உழைப்பால தான் சொல்றீங்க? இல்ல, மக்களோட உதவியால. லாலுவோட உதவியால என்னைக்குமே நான் ஜெயிச்சதில்ல. அதுக்கு மாறாக எங்களோட உதவியால, எங்களோட அனுகிரகத்தால மாண்புமிகு கர்பூரி டாக்கூரோட மரணத்துக்கு அப்புறம் லோக்தள் சட்டமன்ற தலைவராக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. எங்களோட உழைப்பால அவரு எதிர்க்கட்சி தலைவரானாரு. அப்புறம் எங்களோட உதவியால 1919ல் முதலமைச்சர் ஆனாரு. அவரோட உதவியால, அவரோட கருணையால, அவர் நல்வாழ்த்துகளால இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே ஆக வாய்ப்பு கிடைக்கல. நான் எதுவுமே ஆகல. ஆனா சென்ட்ரல்ல மந்திரி ஆகிறதுக்கு நீங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸோட உதவி தேடினீங்கல்ல? இதுல உதவி வாங்குறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எங்க தலைவர். வெறும் பேருக்கு மட்டும்தான் தலைவர். பார்ட்டிய நடத்துறது நீங்க, உருவாக்குறது நீங்க, கெடுக்கிறதும் நீங்க தான். இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவரு பேருக்கு மட்டும் தலைவர் இல்ல, நிஜமாவே அவர் தலைவர் தான். ஆனா அவரோட தலைமையில தான் நாங்க எல்லாருமே வேலை செய்வோம். அப்புறம் பீகாரும் ஜார்க்கண்டை பத்தி சொல்லணும்னா, ஜார்க்கண்டு பீகார்ல இருந்து பிரிஞ்சது தான். ஸோ அதுல முக்கியமா தொடர்ந்து நாங்க பார்ட்டியோட வளர்ச்சிக்காக வேலை செய்வோம். இந்த மாதிரி நிறைய எம்பிஸ் இருக்காங்க. அவங்களுடைய உதவியால நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மந்திரி ஆனீங்க. அவங்களுடைய உதவியால என்டிஏ அரசாங்கம் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி எம்பிஸ கோவப்பட்டு நீங்க பார்ட்டியில இருந்து நீக்குனீங்க. பிரம்மானந்த் மண்டல், அப்புறம் ரகுநாத் ஷா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள யாரையுமே நீக்கலையே. நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்க. தான் அவங்களுக்கு அந்த நிலைமையை உண்டாக்கிக்கிட்டாங்க. நான் உருவாக்கவே இல்லை. அப்புறம் தேவையில்லாம அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே போனாங்க. நாங்க இதுவரைக்கும் யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை. ஆனா இது மட்டும் உண்மை, நாங்க யாரோட ப்ரெஷரையும் ஏத்துக்க மாட்டோம். அவங்க உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. பப்ளிக்லி பார்லிமெண்ட்ல பிரதம மந்திரிக்கு லெட்டர் எழுதினாங்க. அவங்களுக்கு பார்ட்டியில இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை எதுக்காக உண்டாச்சு? அந்த நேரத்தில் நான் இன்வெஸ்டிகேட் கூட பண்ண சொன்னேன். குற்றத்தையும் சுமத்துனாங்க. அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இப்போ வேற அரசாங்கம் இருக்கு. அவங்களோட குற்றச்சாட்டு கடிதத்தை கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். நான் ரிக்வெஸ்ட் பண்றேன், சிபிஐயோ இல்ல அதை விட பெரிய நிறுவனம் இருந்தாலோ என்கொயரி பண்ணட்டும். நீங்க எந்த பார்ட்டியில இருந்தாலும் அந்த பார்ட்டி நிதிஷ்குமாருக்காக, நிதிஷ்குமார் மூலமா நிதிஷ்குமாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். என் சைட்ல இருந்து நான் அந்த மாதிரி எந்த முயற்சியுமே பண்ணல. கட்சிக்குள்ள நான் சொல்றதான் கேட்கணும்னு. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாரோட கருத்துப்படி தான் நடந்துக்குவோம். அப்புறம் மற்றவங்களோட கருத்து இருக்கே, அதுவும் என் கணக்கில் தான் சேரும், என்னோட கருத்துன்னு. இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, மக்களவை தேர்தல்ல நீங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ தொகுதியை மாத்த சொல்லி வற்புறுத்துனீங்களாமே. ஏன்னா அந்த இடத்துல நீங்க போட்டியிடுறதாலன்னு சொன்னாங்க. அதுக்கு என்னன்னா, மக்கள் தான் என்னை வற்புறுத்தினாங்க. அவர் நலந்தால தான் போட்டியிடணும்னு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனால் அந்த ஊர் மக்களோட ப்ரெஷர்னால நாங்கள் போக வேண்டியதாயிருச்சு. என் சைடில் நான் இப்படி யோசிக்க கூட முடியாது. அப்போ இந்த இம்ப்ரெஷன் எதுக்காக வந்துச்சு? இந்த பார்ட்டியில நீங்க தான் எல்லா முடிவையும் எடுப்பீங்களாமே. அந்த நேரத்தில் அந்த பார்ட்டியில் வேற ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இங்கேயும் அது மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி எங்கள் கட்சியில் எதுவுமே இல்லை. எங்கள் கட்சியில் கூட்டு தலைமை தான் இருக்கு. அப்புறம் எல்லாரோட தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தான். சரத் யாதவ் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் எங்க எல்லாரோட பேரும் வரும். அதுல இந்த விஷயத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிதிஷ் அவர்களே, நீங்க மிகப்பெரிய லீடர். இவ்ளோ நேரம் நீங்க பேசினதை வச்செல்லாம் பார்த்தா நீங்க பீகாருக்கு ரொம்ப கன்சர்ன்டா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இப்படிலாம் தோணலையா? நீங்க சென்ட்ரலை விட்டு பீகாருக்கு வந்து ஏதாவது பண்ணீங்கன்னா அங்க உள்ள நிலைமை மாறலாம் இல்லையா?
டெவலப் கூட உங்க ஆகலாம். அட்வைஸை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். உங்களால உண்மையிலேயே பீகாரை டெவலப் பண்ண முடியுமா? அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. இந்த டைம் நாங்க பீகாரை வளர்ச்சி அடைய செய்வோம். நீங்க பாஸ்வான் அவர்கள் மாதிரி சொல்றீங்க, அவர்தான் போயிட்டாரே. இது உண்மை இல்ல. நாங்க விவசாயிகள். அப்புறம் விவசாயியோட வேலை பயிரை விதைக்கிறது. எப்போவாவது நஷ்டம் ஏற்படலாம். ஆனா அவங்க பயிரை அடுத்த டைம் விதைக்காம இருக்க மாட்டாங்க. எங்களோட முயற்சி தொடரும், முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த தடவை பயிர் நல்லா விளையும், பீகாருக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு.